தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நம் ஆண்டவராகிய இயேசு உங்கள் அனைவரையும் தன்னுடைய மகிமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர். உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் உம்முடைய வார்த்தையால் உருவாக்கினரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே, நீரே பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், பாவத்தை காட்டிலும் பெரியவர், சாபத்தை காட்டிலும் பெரியவர், மரணத்தை காட்டிலும் பெரியவர். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்போதும் நீர் எங்களுடன் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, மக்களுக்கு நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்கள் வாழ்விற்கு பதில்கள் வெளிப்படட்டும். தாப்பனே, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, வியாதிகள் விலகி ஓடட்டும், வலி வேதனைகள் விலகி ஓடட்டும். பிதாவே, உம்முடைய பலன் அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். மாபெரும் பலன், அந்த உயிர்த்தெழுதலின் பலன் வெளிப்படட்டும். தாப்பனே, மேற்கொள்ளுகிற பலன், முன்னேறுகிற பலன், ஜெயிக்கிற பலன். தாப்பனே, உம்மை விசுவாசித்திருக்கிற இந்த மக்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, மாபெரும் நன்மைகளை நீர் எங்கள் வாழ்வில் கட்டவிழ்த்து விடுகிறபடியால் ஸ்தோத்திரம். மகா பெரிய நன்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்வில் புதிய ஆரம்பத்தின் நாளாக அமையும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஆரம்பங்கள் உண்டாகட்டும். நியூ பிகினிங்ஸ். எப்ரூனனே ஹெகரானலத்ரா எப்ரூனந்த்ரேரஷினந்த்ரே எப்ரூனந்த்ரா. பழைய காரியங்கள் நினைக்காதீர்கள். கடந்த காலத்தின் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், அவைகளை நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறார். புதிய ஆரம்பங்கள். அடிக்கடி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதை குறித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். முன்னேற்றம் உண்டாகும், விரிவாக்கம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be His holy name. Hallelujah to Jesus. Thank you, Father. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah to Jesus. கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்வார். பெற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தில். Hallelujah. கர்த்தர் சொன்னது எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எடுத்துக்கொள்ளும்போது அது உங்கள் வாழ்வில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அழிவுள்ளதாகிய இது, அதாவது சரீரம், அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஜெயிக்கிறவர், ஜெய கிறிஸ்து. அவர் மேற்கொள்ளுகிறவர், அவர் வெற்றி சிறக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாமும் ஜெயிக்கிறவர்கள். அதனால தான் வேதம் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார், சகலத்தையும் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். எதற்காக ஜெயித்தார்? அவருடைய ஜெயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே ஜெயித்தார். அவருக்கு அது தேவையில்லை. அவர் கர்த்தர், அவர் ஆதியிலிருந்தே உன்னதர், பெரியவர். இந்த பூமிக்கு பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் பிசாசையும் ஜெயித்தார். ஏன்? எதற்காக? அவருக்காகவா? இல்லை, நமக்காக. தன்னுடைய ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இப்போ இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆல்ரெடி ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் யோவான் இப்படி சொல்லுகிறார் அருமையாக. வாசிப்போம். 1 யோவான். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. என்ன ஒரு நிச்சயம் பாருங்கள். அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கக்கூடிய திராணி இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே உண்டாகும். இந்த உலகத்தில் இருக்கிற சாபம், பாவம், மரணம், பிசாசு, தீமையான கிரியைகள், இவைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய திராணி இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் உண்டாகும். ஹல்லேலூயா. புரியுதா? இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒருவேளை ஜெயிக்கும் சொல்ல இல்லை, பாதி பேர் ஜெயிப்பாங்க, பாதி பேர் அவ்வளோவா தேர மாட்டாங்க, அப்படி சொல்லலை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன்? இயேசு ஜெயிச்சிருக்கிறாருங்க. இயேசு ஜெயித்திருக்கிறார். அவருடைய ஜெயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அர்த்தம்? என்னுடைய ஜெயம் உன்னுடையது. நான் ஜெயிச்சேன்னா நீனும் ஜெயிச்ச. ஹல்லேலூயா. எப்படி ஆதாமுடைய வீழ்ச்சியும் தோல்வியும் மனுக்குலத்தின் மீது கடந்து வந்ததோ, அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வெற்றியும் மகிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்குறாரு, வச்சுக்க. என்னை விசுவாசிக்கிறியா? என்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவின் வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பாவத்தின் மீது வெற்றி பெற்றார், மரணத்தின் மீது வெற்றி பெற்றார், பிசாசின் மீது வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நானும் பாவத்தின் மீது வெற்றி பெற்றேன், மரணத்தின் மீது வெற்றி பெற்றேன், பிசாசின் மீது வெற்றி பெற்றேன். சொல்லுங்கள், இயேசுவின் வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சொல்லுங்கள், இயேசுவின் வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சில சமயம் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும்போது, அதாவது நம்மளுடைய டெக்ஸ்ட்டு 1 கொரிந்தியர், ஹல்லேலூயா, இந்த முந்தின வசனத்தையும் வாசிச்சிருவோம். 4ஆம் அதிகாரம் போங்க. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் இந்த நிமிஷம் மறுபடியும் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் புதுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பொழுதிலிருந்து பிசாசின் மீது உங்களுக்கு வெற்றி உண்டு, உலகத்தின் மீது உங்களுக்கு வெற்றி உண்டு. ஐயா, நான் புதுசாக விசுவாசியாக வந்திருக்கிறேங்க, எனக்கு என்ன தெரியும், எனக்கு வார்த்தை தெரியாது, விசுவாசம் தெரியாது. பிள்ளைன்றதுனால உங்களுக்கு கொடுத்துட்டார் கர்த்தர். இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க.
அதனால் ஒரு சில காரியங்களை சுதந்திரமாக ரைட் சொத்துரிமையாக அவருடைய வாரிசாகிய உங்களுக்கு வச்சுருக்கிறாரு. பிறந்த உடனே அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மறுபடியும் பிறந்த நிமிஷத்துலேருந்து அது உங்கள் பேரில் இருக்குது. இப்போ ஜெயம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு? அவர்களை ஜெயித்தீர்கள், ஜெயிக்க போறீங்கன்னு கூட சொல்ல, ஜெயித்தீர்கள். ஏன்? ஏசு ஜெயிச்சிட்டாருங்க. ஏசு ஜெயித்தார். அவருடைய ஜெயம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ 1 கொரிந்தியர் திரும்ப போவோம். 1 கொரிந்தியர் 15 இங்கே ஹல்லேலூயா டு ஜீசஸ். 54ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிப்போம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். சரி, மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னோடனே சில சமயம் வந்து பாருங்கள், அது நம்ம மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய மாட்டேங்குது. ரைட், சரி, சாகிற செத்ததுக்கப்புறம் அப்படியே பரலோகத்துக்கு போவோம், ரைட், அப்புறம் உயிர் தெழுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை அவ்வளோ பெருசாக கொண்டாடுறதில்ல. ரைட், வியாதியின் மீது வெற்றினா அதை கொஞ்சம் பதியுது நம்மளுக்கு. ஏன்னா வியாதியை அனுபவிச்சுருக்கிறோம், வியாதியை மேற்கொள்கிறதுனா என்னென்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால் வியாதியின் மீது வெற்றி அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வியாதி இனிமேல் என்ன பாடுபடுத்த முடியாது, இனிமேல் என்ன அடிமைப்படுத்த முடியாது, இனிமேல் இந்த வியாதி என்னை அடக்கி வைக்க முடியாது, சிறைப்பிடித்து வைக்க முடியாது, இதன் மீது எனக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு விளங்குது நம்மளுக்கு. ஏன்னா நான் அது மூலமாக கடந்து போகிறதுனால அது மீது வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து ஒரு விலையேற பெற்றதாக, பிரயோஜனம் உள்ளதாக மனசில் பதியுது. அதே மாதிரி பாருங்கள், வறுமையின் மீது வெற்றி, இல்லை இல்லாமையின் மீது வெற்றி, இல்லை தரித்திரத்தின் மீது வெற்றி, கடன் பிரச்சனையின் மீது வெற்றி அப்படின்னு சொல்லும்போது கூட நமக்கு வந்து அது வந்து பெருசாக படுது. ஏன்னா கடன் பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறோம், இல்லாமையை அனுபவிச்சிருக்கிறோம், தரித்திரத்தை அனுபவிச்சிருக்கோம். இல்லைனா மற்றவங்க வாழ்க்கையில் பார்க்குறோம் அது எவ்வளோ கொடூரமானது, அது எவ்வளோ கஷ்டமானது, எவ்வளோ பாடுகளை உண்டாக்கும். ரைட், ஒரு மனுஷன் அப்படியே கட்டுப்படுத்தி கட்டி போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரியுது, விளங்குது. ரைட், அதனால் அதன் மீது வெற்றின்னும் போது அப்படியே ஒரு 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 குஷி இல்லையா, ஒரு சந்தோஷம். ஆனால் சில சமயம் இந்த மரணத்தின் மீது வெற்றி அப்படின்னும் போது அது வந்து நிறைய பேருக்கு மனசில் அவ்வளோ நல்லா பதிகிறதில்ல, அது பெருசாக படுறதில்ல. ரைட், ஆனால் இந்த மரணத்தின் மீது வெற்றி வந்து நித்தியத்தில் அப்ளை ஆகிறது. அது ஒன்று, மரித்த பரலோகம் போவோம், ரைட், ரிசரக்ஷன் நமக்கு உண்டு, ரைட், மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும், கர்த்தரோடு என்றென்று வாழ்வோம், அதெல்லாம் ஒரு முக்கியமான காரியங்கள். ரைட், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து ஒரு இன்றைக்கி அப்ளிகேஷன் இருக்குது. இந்த இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலையும் இந்த வெற்றியோட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒரு போட்டி அப்படின்னா பல லெவல் இருக்கும். ரைட், ஒரு சேலஞ்சு, ஒரு 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 ப்ராஜெக்ட்ஸ், அதோடைய அளவு, கடினம், அதனால் உண்டாகிற வருமானம், இதுலேயும் கூட அளவுகள் இருக்குது இல்லையா? எல்லாத்துலேயுமே அளவுகள் இருக்குது. பாருங்கள், இப்போ கிரிக்கெட் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான் முந்தி வாடகைக்கு ஒரு இடத்துல வீட்டில் இருந்தோம். ரைட், நான் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபென்ஸுக்குள்ளே ஃபென்சிங் இருக்கும் எங்கள் ஏரியா வீட்டை சுற்றி. அது வந்து ஒரு காலனி. அந்த காலனி நிறையா சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அப்போ நான் அந்த 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 இடத்துக்குள்ளே நாங்கள் விளையாடுவோம். அது ஒரு லெவல். எல்லாம் சின்ன பையன், எங்கள் வயசு பேர். ரைட்டு, எல்லாருமே நான் எங்களுக்குள்ள நடுவில் விளையாண்டுக்குவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். ரைட், இல்லை மற்ற கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். சீசன் மாறும் அப்போல்லாம். ரைட், கொஞ்ச நாள் டயர் ஓட்டுவோம். இப்போல்லாம் பிள்ளைய டயர் ஓட்டுது இல்லை என்னன்னு தெரியல. அப்போ நாங்களாம் டயர் ஓட்டுவோம், பம்பரம் சுற்றுவோம், கோழி கொண்டு விளையாடுவோம், அப்புறம் ஹாக்கி விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவோம், மரம் ஏறுவோம், இப்படி பல காரியங்கள் செய்வோம் அப்போல்லாம். இப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி இல்லையா? ஆனால் அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு லெவல் காம்படிஷன். எல்லாமே அதே வயசில் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க நம்மளை காட்டிலும். ஒரு சிலர் நம்மளை காட்டிலும் கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க. ரைட், அது ஒரு மாதிரி. அதில் வந்து காம்படிஷன் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்காது. அதனால் உண்டாகிற வெற்றியும்
அதனால் உண்டாகிற அந்த வெகுமானம் அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. பேசிக்காக பொழுதுபோக்குறதுக்கு விளையாடுறோம் இல்லையா. எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த வீடு கட்டினோம். எங்கள் வீட்டில் அப்பா கொஞ்சம் நல்லா இடம் விட்டு கட்டியிருந்தாங்க வீடு. அதனால் சுற்றி இந்த காம்பவுண்டில் இடம்லாம் இருக்கும், அதுக்குள்ளே கிரிக்கெட் விளையாடுவோம். நம்மளுக்கு இத்தினுண்டு இடம் கிடச்சா போதும், நான் ஏதாவது ஒரு ஸ்டம்ப்பு இதெல்லாம் போட்டு விளையாடுவோம். நான் எங்கள் பெரியம்மா பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி தான் படித்தேன். இந்த இத்தினோடு கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள், பெட்டுக்கும் சோத்துக்கும் நடுவில் கேப் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பேசேஜ் மாதிரி இருக்கும் ரைட் அந்த ரூமில். அதுக்குள்ளே 3 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் அந்த தெரு லெவலில் காம்படிஷன்லாம் வைப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்க. அதில் காம்படிஷன் அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதோட கஷ்டம், அங்கே விளையாடுறவங்களோட ஸ்கில்லு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே இது ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பள்ளியிலே நல்லா விளையாடக்கூடியவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அப்போ அங்கே காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் கிளப் கிரிக்கெட்லேயுமே வேறு அளவுகள் இருக்குது இல்லையா. இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட் நான் இருக்கிற ஊர், அப்போ எங்கள் ஊரில் அங்கே இருக்கிற லோக்கல் கிளப்ஸ் இருக்குது, அதுக்கு விளையாடுறது வேறு. ஸ்டேட் லெவல் கிளப்ஸ் இருக்குது, டிஎன்பிஎல் கிரிக்கெட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்குது. இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் லெவல்ஸ் ஜாஸ்தி வேறு இருக்குது. கடினம் அந்த டேலண்ட் லெவலும் ஜாஸ்தி ஆகணும். காம்படிஷன் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதில் ஜெயிச்சா அதில் உண்டாகிற பலனும் வெகுமதியும் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஆள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், தேசத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணி, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடுறான்னா அவன்கிட்ட ஏண்டா இவன் கிளப் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு லாக்கானவனா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இவனெல்லாம் எடுக்கலாமா டீமில், ஒழுங்காக விளையாடுவானா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன், இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறான்னா கிளப் கிரிக்கெட்டுக்கெலாம் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக மேட்ரே கிடையாது இல்லையா. இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறான்னா அவனை ஐபிஎல் டீம்லாம் சீக்கிரமாக எடுப்பாங்க, அதிகமாக எடுப்பாங்க, ஈஸியாக எடுப்பாங்க. உடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆக்ஷனில் அவனை தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது, நல்லா விளையாடுவான்னு தெரியும், டேலண்ட் இருக்குன்னு தெரியும், நிரூபிக்கப்பட்டிருக்குது, அதனால் அவனை தான் எடுப்பான் அப்படின்னு எடுப்பாங்க இல்லையா. ஏன், இந்த இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சை மேற்கொண்டுட்டா அப்புறம் அது கீழே இருக்கிற சேலஞ்செல்லாம் இட் இஸ் அஸ்யூம்டு தட் யூ கேன் ட்ரையம்ஃப் ஓவர் ஆல் தோஸ் சேலஞ்சஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆள் விளாண்டானா அது கம்மியாக இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா. இப்போ ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஸ்டேட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக விளையாடுவீங்க, அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவீங்கன்றது யூகிக்கப்படுது, மக்கள் நம்புகிறாங்க. அந்த லெவலில் விளையாண்டா இந்த லெவலில் விளையாடுறது ஈஸி, இந்த லெவலில் ஜெயிக்கிறது ஈஸி அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. அதே மாதிரி தான் பாருங்கள், மரணம் என்பது இருக்கிறதுலையே கடினமான, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம். மரணத்தை ஜெயிக்க யாராலையும் முடியாது, எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த மனுஷன் ஜெயிச்சது கிடையாது. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அறிவாளிகள், கலைஞர்கள், பெருசாக பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் யாருமே மரணத்தை ஜெயித்தது கிடையாது. எல்லாருமே மரணத்தினால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ சத்ருக்கள்லே பெரிய சத்ரு எதுன்னு கேட்டிங்கன்னா மரணம். இன்ஃபேக்ட் மரணம் தான் கடைசி சத்ருவான், காலுக்கு கீழே போடப்படுகிற, ஏசப்பாவோட காலுக்கு கீழே போடப்படுகிற கடைசி சத்ரு மரணம். புரியுதா? அப்போது ஒரு ஆள் மரணத்தை ஜெயிச்சிட்டா இப்போ அவங்க மற்றதெல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்றது ஆல்ரெடி நாம் அறிந்த ஒரு விஷயம், ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். மரணத்தை ஜெயித்தவங்களால் இந்த அதுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் ஜெயிக்கிறது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, கேக் வாக் அப்படின்வாங்க இல்லையா, ஈஸி.
நீங்கள் அல்வாவை சாப்பிடும்போது பாருங்கள், ரொம்ப கடித்து கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிடணுன்னா கொஞ்சம் கடித்து சாவச்சு நைட் அதை செமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட்னாலுமே கொஞ்சம் கடித்து சாவச்சு கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும் இல்லையா? ஆனால் அல்வா சாப்பிட்றது வந்து ஈஸி. அப்படி எடுத்து அப்படி வாழை போட்டு அப்படியே முழுங்கிடலாம். இல்லை நல்ல ஒரு கேக்கு, அழகாக செஞ்ச ஒரு கேக்கு, நல்ல ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக செஞ்ச கேக்கு சாப்பிட்றது ஈஸி. ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாது. ஈஸியாக செமிக்கவும் செஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த மாதிரி தான் பாருங்கள், மரணத்தை ஜெயித்தவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையை ஜெயிப்பது பெரிய விஷயம் கிடையாது. மரணத்தை ஜெயித்தவங்களுக்கு ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. மரணத்தை ஜெயித்தவங்களுக்கு வந்து வியாதியை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த போருக்கு போயிட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? யுத்தத்துக்கு போகிறாங்க பல பேர், சோல்ஜர்ஸ், அவங்களாம் வாருக்கு போகிறாங்க. அங்கே போய் பல விதமான ஆபத்துகளை சந்திக்கிறாங்க, கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தான பல சூழ்நிலைகளை பல நேரங்களில் சந்திக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களாம் திரும்ப இந்த நார்மலான சிவிலியன் லைஃப், ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்ப வரும்போது, அவங்களுடைய டியூட்டி அந்த சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அவங்களுக்கு அவங்க இங்கே சந்திக்கிற பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக படாது. அது வந்து அவங்கள லேசில் கலங்க செய்யாது. அவங்க அதை பார்த்து மிரளலாம் மாட்டாங்க, அதை குறித்து ரொம்ப கவலைப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிர் போகிற சூழ்நிலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, திரும்ப திரும்ப செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சந்திக்கிற இந்த டெய்லி ப்ராப்ளம்ஸ், இங்கே உண்டாகிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், விரோதிகள், இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் இந்த பிரின்சிபலை பைபிளில் பல இடங்களில் பயன்படுத்துகிறார். ஒரு 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பைபிளில் இருந்து. உதாரணத்துக்கு பாருங்கள், தாவீது வந்து ஒரு வீரன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி அப்படின்னு சின்ன வயசுலேயே அவனை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அவன் வந்து இப்போ சவுளுடைய பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அவனுக்கு அடியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது. என்ன சாட்சினா, நல்லா திறமையாக சங்கீதம் வாசிக்கக்கூடியவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ராஜா முன்னாடியே சாட்சி சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் லோக்கல் லெவலில் அவனை குறித்து ஆல்ரெடி மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த ராஜா சமூகத்தில் வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரனுக்கும் அவனை குறித்து தெரிஞ்சிருக்குது, நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் பாருங்கள், ஒரு ராஜா முன்னாடி நின்று அவன் வந்து ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி, நல்லா திறமையாக வாசிக்கக்கூடியவன், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாபெரும் பேரையும் ஒரு ரெப்புடேஷன், அவனை ஃபேமஸ் ஆக்கின காரியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கோலியாத்தோடு அவனுக்கு நடந்த அந்த யுத்தம். ஏன்னா கோலியாத்துக்கு அங்கே வந்து பிலிஸ்தியர் மத்தியிலேருந்து வெளியில் வந்து இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்குறான். என் கூட யாராவது ஒருத்தனை அனுப்புங்க, ஒத்தைக்கு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். தோக்குறவன் வந்து ஜெயிக்கிறவனுக்கு அடிமை, தோக்குறவனும் அவன் தேசமும், ஜெயிக்கிறவனுக்கும் அவன் தேசத்துக்கும் அடிமை அப்படின்னு சொல்லிடுறான் இல்லையா? இஸ்ரவேல் பிலிஸ்தியர்கள் கோலியாத் ஜெயித்தா இஸ்ரவேல் அனைவரும் பிலிஸ்தியர்களுக்கு அடிமை. ஒரு இஸ்ரவேலன் ஜெயிச்சிட்டா கோலியாத்து பிலிஸ்தியர்களெல்லாம் இஸ்ரவேலருக்கு அடிமை அப்படின்னு ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறான். யாருமே எந்திரிச்சு போல சண்டைக்கு. சவுல் ரொம்ப உயரமானவன் பாருங்கள், இஸ்ரவேல் அனைவரை காட்டிலும் உயரமானவன். மற்ற எல்லா இஸ்ரவேலர்களும் இருக்கிறதுல உயரமான ஆட்கள் கூட சவுளுடைய தோள்பட்ட அளவுக்கு தான் வராங்க. சவுல் அவனுங்களை காட்டிலும் ரொம்ப உயரமானவனாக இருக்கிறான். அப்படி நல்ல உயரமான சவுல், நல்ல யுத்தத்தை பார்த்தவன், பல யுத்தங்களில் ஜெயித்தவன், அவன் கூட கோலியாத்துக்கு விரோதமாக பயப்படுறான். யோனத்தானுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவன் கூட பயப்படுறான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு. ஆப்னர் இருக்கிறாரு, தாவீதுடைய சகோதரர்கள் பெரிய மூத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் போகலை. மற்ற யுத்த வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் யாரும் போகலை. அந்த ஒரு சூழ்நிலையில்
தாவீது அங்கே வர்றான், கர்த்தரை விசுவாசித்து கோலியாத்தை தோற்கடிக்கிறான், கோலியாத்தை முறியடிக்கிறான். கோலியாத்தை அவன் முறியடித்த உடனே யாரும் தாவீதுக்கு சண்டை போட தெரியுமா, தாவீது இஸ்ரவேல் வீரர்களை காட்டிலும் திறமசாலியா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன்னா அவன் கோலியாத்தை அடித்தானா இஸ்ரவேல் ஆர்மியில் இருக்கிற மற்ற வீரர்களையும் அவனால் நிச்சயமாக தோற்கடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே விளங்கிருச்சு. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய வீரன் யார்? கோலியாத். மற்றவங்களை காட்டிலும் டபுள் மடங்கு உயரமாக இருக்கிறான். வெறும் உயரம் மட்டும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், பயங்கரமாக மசில்ஸ் இல்லையா. அவனுடைய ஆயுதங்கள்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. 2 தடவை அடிக்கணும்னு ஒரே அடி தான், காய் ஒரு அடி தான், அதுக்கு மேலெல்லாம் எவனும் நிற்க மாட்டாங்க அங்கே. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவனுடைய ஆயுதங்கள் அவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வீரன் அவன். அவனையே தாவீது வீழ்த்தினானா மற்றவங்களாம் ஏமாத்திரம். கோலியாத்தையே சாச்சாச்சு. கோலியாத்தை சாய்ச்சதுக்கப்புறம் யாராவது கேட்பாங்களா, ஏன்பா அந்த சேனை வீரனை உன்னால் தோக்கடிக்க முடியுமா? ஆப்னரை தோக்கடிக்க முடியுமா? இல்லை யோனத்தானை தோக்கடிக்க முடியுமா? இல்லை அவனை தோக்கடிக்க முடியுமா? அந்த சேனைகளுடைய தளபதி அவன் இருக்கான், அவனை தோக்கடிக்க முடியுமா? அந்த ஒரு 2 யுத்தத்தில் நல்லா ஒரு 10 பேரை கொண்டவன் இருக்கிறான், அவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னா யாரும் கேள்வியை கேட்கல. எல்லாம் தாவீதை கொண்டாடுறாங்க. ஏன்? எல்லாருக்குமே தெரியுது, கோலியாத்தை அடித்தான்னா மற்றவங்களை அடிக்கிறது ஏமாத்திரம். அதனால் அந்த ஒரு அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு வெற்றி அவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறது. மகாபெரிய ஸ்தானத்தை, மகாபெரிய வெகுமதிகளை அவன் வாழ்க்கையில் கொண்டு வருது. இன்ஸ்டண்ட்டாக நேஷ்னல் ஹீரோ ஆயிடறான். உடனே அந்த இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, இப்போ ஃபேமஸ். இப்போ தாவீதுனா அவன் ஊரில் மட்டும் இல்லை, இஸ்ரவேலில் ஃபேமஸ், பிலிஸ்தியரில் ஃபேமஸ், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள்லேயும் அவன் ஃபேமஸ். ஏன்னா சொல்லுவான் இல்லை, கோலியாத்துன்னு ஒருத்தன் நம்ம கூட யுத்தம் பண்ணி நம்ம ஆட்களில் நிறைய பேரை கொண்டான்ல, அவனை ஒருத்தன் கொண்டான். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்க, அந்த கோலியாத்தின் மீது தாவீது எடுத்த வெற்றி அவனுக்கு ஒரு மகாப்பிரிய ஸ்தானத்தையும் மகாப்பிரிய வெகுமதியும் கொடுக்குது. அது மட்டுமல்ல, அது இவன் ஒரு பெரிய வீரன், இவனால் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும், எந்த வீரனையும் மேற்கொள்ள முடியும், மற்ற எந்த ஒரு யுத்த வீரனையும் அவனால் தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் மக்களுக்கு கொடுத்துருது. எல்லாருக்குமே அது தெரியுது, ஈஸியாக வழங்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி தான் பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து வெளில கூட்டு வர்றார். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, இஸ்ரவேல் சார்பாக எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணி எகிப்து தேசத்தை மொத்தமாக மட்டங்கடிக்கிறார். எகிப்து தேசத்தோட எக்கனாமியை காலி பண்ணுறார். அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம், அவங்களுக்கு உண்டான சொத்து சம்பத்து இதெல்லாத்தையும் காலி பண்ணுறார். அதுதான் ஃபஸ்ட்டு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூத்த பிள்ளைகள் சீஃப் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த், ஒரு மனுஷனுடைய பலத்தின் முதன்மை. அப்போ அந்த மூத்த பிள்ளைகள் எல்லாரும் காலி பண்ணுறாங்க. மூத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சங்கரிக்கிறார் இல்லையா. அப்போ அந்த தேசத்துடைய பலன் அப்படியே ஒன்றுமில்லாமல் போகுது. அவங்க ஆற்றுல இருக்கிற மீன்லாம் செத்து போச்சு, அவங்களுடைய விளைச்சலெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆடு மாடுகள்லாம் அழிஞ்சு போச்சு. மனுஷர்கள் மத்தியில் மூத்த பிள்ளைகள்லாம் காலி. இப்போ மிச்சம் மீதி கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ அந்த மிச்சம் மீதி இருக்கிற ஆட்களும் இந்த சேனையை படையெடுத்து இஸ்ரவேலை விரட்டிக்கிட்டு செங்கடலுக்கு வராங்க. எகிப்து தேசத்துடைய அந்த சேனை தான் அந்த காலத்தில் ஒரு சூப்பர் பவர்.
அந்த காலத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி, ஒரு சேனை அப்படின்னா அது வந்து எகிப்து தேசத்துடைய சேனை தான். குறிப்பாக அவர்களுடைய அந்த குதிரைப்படையும் அவர்களுடைய அந்த தேர், சேரட், ரைட், அதுதான் ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். அவங்க இன்றைக்கும் கூட எகிப்து தேசத்து குதிரை அப்படின்னா அப்படி அதுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட்டு, ஒரு பேர் இருக்குது. அப்படி அவ்வளோ பெரிய படையை, பவர்ஃபுல்லான படையை கூட்டிகிட்டு பார்வோன் வர்றான் அவங்களை பிடிக்கணும்னு. கர்த்தர் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் வச்சு அழிக்கிறார். அழிக்கிறப்ப பல காரியங்கள் நடக்குது. ஒன்று, இஸ்ரவேலருக்கு ஒன்று விளங்குது, இனிமே இவங்களால் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, அது ஒன்று விளங்குது அவங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய வல்லரசே கர்த்தர் நமக்காக மடங்கடித்தாரே, அப்போது இனி வரப்போகிற அந்த யுத்தங்களையும் நம் சார்பாக அவர் யுத்தம் பண்ணுவார், அந்த தேசங்களையும் அவரால் மடங்கடிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு விளங்குது. இது ஒரு பெனிஃபிட், கர்த்தர் அங்கே செய்த காரியங்களில் இது ஒரு பெனிஃபிட். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் பரவுது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சிவந்த சமுத்திரத்தை பிரித்தார், சமுத்திரத்தை பிரித்து அவங்களுக்கு பாதை உண்டு பண்ணியிருக்கிறாரு. பார்வோன் சேனையும் எகிப்து தேசத்தையும் அழிச்சிருக்கிறாரு கர்த்தர் இவங்களுக்காக அப்படின்ற அந்த செய்தி பரவுது. அந்த செய்தி பரவன உடனே மற்ற தேசங்களுக்கெல்லாம் பயம், நடுக்கம். அவங்களுக்கு ஒன்று தெரியுது, அதை செய்த கர்த்தர் நம் மீது அவங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது நிச்சயம்னு விளங்குது பாருங்கள் எல்லாருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், என் கூட சேர்ந்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் போங்க. இங்கே ராகாப் வந்து அந்த வேவு பார்க்க வந்த அந்த 2 இஸ்ரவேலர் இடத்துல சொன்ன காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப முக்கியமானது. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ரைட், அவளுக்கு தெரியுது கர்த்தர் நம்ம தேசத்தை இஸ்ரவேலர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நம்ம ஜோலி முடிஞ்சு. அவளுக்கு தெரியுது பாருங்க. 10ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களை ஆகிய சீகனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்போ அந்த செய்தி வந்து இவங்களுக்கு கடந்து வருது. அதுவே பாதி யுத்தத்தை முடிச்சிருது. ஏன்னா இப்போ எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறான், நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் எப்படி இப்போ யுத்தத்தை ஜெயிக்க முடியும் பாருங்கள். யுத்தத்துக்கு போகும்போது இந்த பயப்படுறவங்க, இந்த நடுங்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு 50% அங்கேயே தோத்துட்டாங்க பேட்டில். அந்த பயமே அவங்கள காலி பண்ணிடும். இஸ்ரவேலில் ஒரு கட்டளை இருக்குது பாருங்கள். என்ன கட்டளைன்னா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க. யார் யாருக்கெல்லாம் பயமாக இருக்குப்பா அப்படின்னு கேட்பாங்க. கை தூக்குறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவனுடைய பயம் மற்றவனுக்கு பரவி அவனும் வந்து பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறவனெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க. அவ்வளவு அந்த மாதிரி பாருங்கள், இந்த செய்தியே பாதி யுத்தத்தை முடிச்சிருச்சு. இந்த வெற்றியின் செய்தி, கர்த்தர் செய்த இந்த பராக்கிரமத்தின் செய்தியை பாதி வேலையை முடிச்சிருச்சு. இது வந்து பாருங்கள், சந்ததியாக இந்த விஷயம் பரவி இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், 1 சாமுவேல் போங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா பிலிஸ்தியர் மத்தியில் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இங்கே கொண்டு வரப்படுகிறது. எங்கே? பிலிஸ்தியருடைய அந்த இஸ்ரவேலுடைய அந்த கூடாரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படும்போது பார்த்தோம்னா பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தம் வருது. ஏன்பா இவங்க இவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு பிலிஸ்தியர் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பும்போது அவங்க சொல்கிறாங்க. ரைட், 7ஆம் வசனத்தை வந்து பார்ப்போம். ரைட், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினா பிலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. கவனிங்க, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. பாருங்க, இருக்கிற தேசங்களிலேயே பயங்கர வல்லமையுள்ள தேசமாகிய எகிப்தை
கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்காக மடங்கடித்தார், அவர்களை வதைத்தார் இல்லையா? அப்படி செஞ்சதுனால இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. என்ன நம்பிக்கைனா, எகிப்தை சங்கரித்த தேவன் மற்ற சத்துருக்களையும் சங்கரிப்பார். எகிப்தின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் மற்ற யுத்தங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதுதான் இஸ்ரவேலுக்கு உண்டான நம்பிக்கை. கர்த்தர் இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நான் அங்கே செஞ்சதெல்லாம் நினச்சிப்பாரு, மைண்டில் வச்சுக்க. ஏன் அதை நீ மைண்டில் வச்சினா, அதை நீ சிந்தித்து பார்த்தேன்னா உனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். நீ சந்திக்க போகிற எல்லா சத்துருக்களின் மீதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் சார்பாக யுத்தம் பண்ணுவேன், உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்ற ஒரு அறிவும் வெளிச்சமும் உண்டாகும். நீ அவர்கள் மீது வெற்றி பெற முடியும். வெற்றி பெறக்கூடிய விசுவாசமும் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இதே கான்செப்டை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் இங்கே புதிய ஏற்பாட்டிலையும். இருக்கிறதுலே பெரிய சத்துரு எது? மரணம். மரணம் எகிப்தை காட்டிலும் பெரிய சத்துரு, கோலியாத்தை காட்டிலும் பெரிய சத்துரு. மரணத்தை ஜெயித்த இயேசுவால் உங்கள் கடன் பிரச்சனையை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயித்த இயேசுவால் உங்கள் வியாதியை மேற்கொள்ள முடியும். மரணத்தையே ஜெயித்தவர், பிசாசியே ஜெயித்தவர். மற்ற காரியங்கள்லாம் ஏமாத்திரம். அப்போ கர்த்தர் மரணத்தின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரென்றால் ஒன்று வழங்கிடும், நமக்கு மற்ற எல்லா காரியத்தின் மீதும் நமக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டாச்சு. புரியுதா? ஹல்லேலூயா. ஜெயம் நிச்சயம். ஒருவேளை ஜெயிப்பெல்லாம் கிடையாது, கேரண்டீடு. விக்ட்ரி இஸ் கேரண்டீடு. என் கர்த்தர் பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பிசாசை ஜெயித்திருக்கிறார். அதனால் மற்ற எல்லா காரியங்கள் மீதும் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு உபத்திரவம், ஒவ்வொரு பிரச்சனை, வாழ்க்கையில் சந்திக்கிற சத்துருக்கள் எல்லார் மீதும், எல்லாவற்றின் மீதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் இப்படி போதிக்கிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும், எப்பயாவது ஒரு தடவை இல்லை, பாதி நேரத்தில் இல்லை, முக்கால்வாசி நேரத்தில் இல்லை, எப்போதும். ஏன் கர்த்தர் இவ்வளவு கேரண்டீடாக சொல்கிறார்? ஏன்னா ஏசப்பா ஜெயிச்சிருக்கிறாரு. பாவத்தை, மரணத்தை, சாபத்தை, பிசாசை ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்சதுனால அவர் ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எப்போதுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எந்த யுத்தத்துக்கு போனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எல்லா வெற்றியின் மீதும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தான் வெற்றி. வெற்றி உங்களுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், இயேசுவின் வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஜெயித்தார், ஆகையால் நானும் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயில் வச்சு பேசுனீங்கன்னா வாழ்க்கை அப்படியே மலரும். ஆசீர்வாதம் அப்படியே ஆறு மாதிரி ஓடும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயித்தேன். இயேசுவின் ஜெயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கொண்டாடுங்க. கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலை அருமையாக கொண்டாடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நினச்சி பாருங்கள், இதெல்லாம் தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.